தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்து செயற்கையான நிதி நெருக்கடியை மத்திய அரசு உருவாக்குவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 9வது நிதிக்குழுவில் 7.931% இருந்த தமிழ்நாட்டின் பங்கு தற்போது 4.079% குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த இழப்பு 3.17 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்திற்கு சேர வேண்டிய நிதி மற்றும் ஜல்ஜீவன் திட்ட நிதி ஆகியவற்றை நிறுத்தி வைத்து செயற்கையான நிதி நெருக்கடியை உருவாக்குவதாகவும் நிதியமைச்சர் குற்றம் சாட்டினார். மாநிலங்களுடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளாமல் வரி விகிதங்களை சீரமைப்பது அல்லது நியாயமற்ற நிபந்தனைகளுடன் கூடிய திட்ட செலவினங்களை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துதல் என ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. மாநிலங்களின் ஆட்சேபனையை கருத்தில் கொள்ளாமல் சரக்கு மற்றும் சேவை வரிகளை சீரமைத்ததால் நடப்பாண்டில் மட்டும் 9,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்கம் தென்னரசு கூறினார். இதனிடையே அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு பிப்ரவரி 20ஆம் தேதி வரை சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். திமுக தொகுதி பங்கீடு குழு அமைப்பது தொடர்பாக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகள் கனிமொழி, தங்கம் தென்னரசு, KN நேரு, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பதுடன் திமுக சார்பில் விருப்பமனு வாங்குவது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக வரும் 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கும் என திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. அடுத்த ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெறுவோர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2030ஆம் ஆண்டுக்குள் 33% மின்சார பேருந்துகளை இயக்குவதே இலக்கு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் காலநிலை உச்சி மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தஞ்சையில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். உலக வங்கி நிதி உதவியுடன் TN ஸ்டோர் என்ற திட்டத்தின் மூலம் நீர்நிலைகளில் ஏற்படும் மாசுவை அகற்றி நீர்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கும் திட்டத்தையும் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து இருநாள் காலநிலை உச்சி மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக நீதி ஒரு கண் என்றால் காலநிலை மாற்றம் மற்றொரு கண்ணாக இருக்கும் என்றார். 7738 சுற்றுச்சூழலுக்கு உகந்த பேருந்துகள் கடந்த 5 ஆண்டுகளில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள்ள மாநில போக்குவரத்து கழகங்களுக்கு கீழே இயக்கப்பட்டு வரக்கூடிய பேருந்துகளில் 33 விழுக்காடு பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக இருக்கணும். இதுதான் நம்ம டார்கெட். மின்சார வாகனங்களுக்கு 2027ஆம் ஆண்டு வரை ரோட் டாக்ஸ்ல இருந்து விலக்கு கொடுத்திருக்கிறோம். காலநிலை மாற்றத்தை கையாளும் திட்டங்களுக்காக பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் முதலமைச்சரிடம் 70 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. கூட்டணி குறித்து பொதுவெளியில் காங்கிரஸ் தலைவர்கள் பேசக்கூடாது என்று அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை முகப்பேரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த KC வேணுகோபால் கூட்டணி குறித்து காங்கிரஸ் பிரமுகர்கள் வெளியிடும் கருத்துக்களுக்கு கட்சி பொறுப்பேற்காது என்றார். As far as the different voice in the Congress party, I would like to categorically say that is not the party stand at all. That may be the individual stand. காங்கிரஸ் திமுக இடையிலான கூட்டணி பாரம்பரியமிக்க கூட்டணி என்றார். Congress and DMKs are old allies. We have a great tradition to have an alliance on common issues to fight against the fascist forces, fight against the communal forces. We were together. தாவேக்காவுடன் பேசினீர்களா என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க KC வேணுகோபால் மறுத்துவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் MGRின் இதயக்கனி படத்தை பார்த்து EPS மகிழ்ந்த காட்சிகள் தான் இவை. சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் திரையிடப்பட்டுள்ள இதயக்கனி படத்தின் 225வது நாள் வெற்றி விழா சிறப்பு காட்சியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, SP வேலுமணி, செல்லூர் ராஜு உள்ளிட்டோருடன் பார்த்து மகிழ்ந்தார். தொடர்ந்து நிகழ்வில் பேசிய EPS, MGR பெயரை சொல்பவர்கள் எல்லாம் MGR ஆக முடியாது என தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். சொல்லாமல்
சினிமாவிலும் சரி அரசியலும் சரி யாரும் நினைத்திருக்க முடியாது. சினிமாவில் அரசியலை புகுத்தி வெற்றி கண்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் என்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்வதெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. முன்னதாக எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுக்கு மரியாதை செலுத்திய இபிஎஸ் இதயக்கணி படத்தில் பணியாற்றியவர்களின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி மதுரையை தொடர்ந்து வரும் 6ஆம் தேதி வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்த நிலையில் சென்னையை அடுத்த மதுராந்தகத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி மதுரைக்கு வரும் பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்டத்தை திறந்து வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்திற்கு அவர் 6ஆம் தேதி வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் மதுரை மற்றும் வேலூர் சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளை வழிநடத்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் மாநில அளவிலான குழுக்களை அமைத்து தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதன்படி மதுரை பயண நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டு குழுவில் மாநில பொதுச் செயலாளர்கள் முருகானந்தம், ராமர் சீனிவாசன், பொன் வி பாலகணபதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். வேலூர் நிகழ்ச்சிக்கான குழுவில் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி, மாநில செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். ஏற்காடு, கலவை உள்ளிட்ட பகுதிகளில் மயான கொள்ளை திருவிழாக்களை கட்டியது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அம்மன் கோவில்களில் மாசி மாத மயான கொள்ளை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஏற்காடு ஜெரினாகாடு பகுதியில் பெரியாண்டிச்சி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் அருகில் உள்ள சுடுகாட்டில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியில் அங்காளம்மன் ஆலய மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தும் வகையில் அலகு குத்தியும் பல்வேறு வேடங்கள் அணிந்தும் அலகு குத்தி வாகனங்கள் இழுத்தும் ஊர்வலமாக வந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ரகுநாதபுரம் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. காளி, கருப்பு காளி, பாவாடை ராயன், சிவப்பு காளி, காட்டாரி அம்மன், குரத்தி, பெரியாயி உள்ளிட்ட பல்வேறு வேடமிட்ட பூசாரிகளுடன் ஆக்ரோஷமாக பக்தர்கள் சாமி ஆடினர். இவ்வாறு அத்துமீறலில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி சரக ஐஜி நடவடிக்கை எடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நெய்வாசலில் போலீசாரின் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. தகவலறிந்து வந்த திருமயம் காவல் நிலைய காவலர்கள் காளைகளை அவிழ்த்துவிட வந்தவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெறும் பகுதியில் முதியவர் ஒருவர் கடை அமைத்திருந்த நிலையில் அதிலிருந்த தண்ணீர் பாட்டில்களை தள்ளிவிட்டும் தண்ணீர் குடங்கள் உள்ளிட்டவற்றை காலால் எட்டி உதைத்தும் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் அத்துமீறலில் ஈடுபட்டார். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் செந்தில்குமாரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் நடவடிக்கை எடுத்துள்ளார். தங்கம் விலை 2வது நாளாக சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்ததால் நகை வாங்குவோர் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி 1 கிராம் 16,800 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,34,400 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை தொட்ட தங்கம் விலை கடந்த 15 நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் டாலரை பலப்படுத்த அமெரிக்க மத்திய வங்கி மற்றும் அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பங்குச்சந்தைகளில் ஏற்றம் உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை 2வது நாளாக சரிவடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,320 ரூபாயாகவும் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இதனிடையே வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 265 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டில் 100 சவர நகை திருடப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டை அடுத்த கருங்கல்பாளையம் லட்சுமி நாராயண நகரைச் சேர்ந்த ராஜன் திருப்பூரில் செயல்படும் ஜவுளி நிறுவனத்தில் ஆடிட்டராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி நிர்மலா அருகில் உள்ள தனியார் பள்ளியில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு மறைவான இடத்தில் சாவியை வைத்துவிட்டு பணிக்கு சென்றுள்ளனர். மதியம் 3 மணி அளவில் இவர்களின் வீட்டை நோட்டமிட்ட மர்ம நபர் வீட்டிற்குள் நுழைந்து தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளார். மாலையில் வீடு திரும்பிய நிர்மலா வீட்டில் நகைகள் திருடப்பட்டதை அறிந்து கருங்கல்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். விரைந்து வந்த காவலர்கள் தடயங்களை சேகரித்து திருடப்பட்ட நகைகளின் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். 100 சவரனுக்கு மேலான நகை திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விவரங்களை சேகரித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவுடன் இணைந்து புதுமைகளை உருவாக்க பிரான்ஸ் தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். மும்பையில் பிரதமர் மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள டாடா ஏர்பஸ் நிறுவனத்தின் H-125 இலகுரக ஹெலிகாப்டர் உற்பத்தியின் இறுதிக்கட்ட பணிகளை அதிகாரப்பூர்வமாக இருவரும் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தனர். பின்னர் இந்தியா பிரான்ஸ் உறவுகளை சிறப்பு உலகளாவிய பாதுகாப்பு கூட்டாண்மையாக மேம்படுத்துதல், இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. பிரதமர் மோடி மற்றும் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது 2026ஆம் ஆண்டை இந்தியா பிரான்ஸ் புத்தாக்க ஆண்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். இந்தியா பிரான்ஸ் பார்ட்னர்ஷிப் நோஸ் நோ பவுண்டரிஸ். மும்பையில் நடைபெற்ற ஒலி ஒளி நிகழ்ச்சியை பிரதமர் மோடியும் இமானுவேல் மேக்ரானும் பார்வையிட்டனர். அதிபர் மேக்ரான் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்.